வணக்கம். தலைமறைவாக இருக்கும் நிகிதா ஏற்கனவே 6 முறை கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரோட அரசு பதவியை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. அது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம நிகிதா இப்போ ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பத்தியும் தான் இந்த இன்டர்வியூல நம்ம பேச போறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நிகிதா அவங்க ஏற்கனவே எதற்காக 6 முறை கைது செய்யப்பட்டாங்க? இப்போ அவரோட பதவியை தூக்குறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் போயிட்டு இருக்குது? நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு முழு வீடியோ விரிவா நிகிதா எப்படியெல்லாம் மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார். ஒரு புறம் பண மோசடி, அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, அது கிட்டத்தட்ட 1 கோடி அளவிற்கு பண மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட புகார்கள் மட்டும், இன்னும் கொடுக்கப்படாத புகார்கள் ஏராளம் இருக்குது. அவங்களாம் இப்போதான் புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் திருமண மோசடி, இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2011 இவங்க மேலே பல்வேறு வழக்குகள் எஃப்ஐஆர் பதிவாகுது. அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 6 வழக்குகளில் இவங்க கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஜாமீன் வாங்கி வெளில வந்திருக்கிறாங்க. அந்த வழக்குகள் எல்லாம் தற்போது வரை நிலுவையில் இருக்குது அப்படின்ற தகவலில் தான் சொல்கிறாங்க. இதில் அவங்க அப்பாவும் சில வழக்குகளில் கைதாகி ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. இவங்க கைதான பிறகு கைதாகிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தாங்கன்னா யாரையாவது வச்சு மீண்டும் பணத்தை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சாங்கன்னா, அதான் நீ போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல்ல, நான் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் பார்த்துக்கிறேன், நீ கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நீ என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக இவங்க மிரட்டல் விடுத்து பலரையும் மிரட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த கடந்த காலத்தில் இவங்க ஜெயிலுக்கு போன வரலாறும் இருக்குது. ஒன்று. அடுத்ததாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு இருந்தோம், திண்டுக்கல்லில் உள்ள MV முத்தையா அரசு மகளிர் கல்லூரியில் அவங்க தாவரவியல் துறையினுடைய HOD-யா இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னு. இவர்கள் மீது இவங்க ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு இந்த தாவரவியல் துறையினுடைய துணைத் தலைவராக இருந்தார். அப்போ இவங்க மேலே பல்வேறு புகார்கள் எழுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரியிலேயே சக பேராசிரியர்களிடம் தரக்குறைவாக பேசுவது, மாணவிகளிடம் கடும் மன உளைச்சலாக அவங்களுக்கு ஏற்படுத்துகிற விதமாக, அவங்கள அச்சுறுத்துகிற விதமாக, டார்ச்சர் பண்ணுற விதமாக அந்த அம்மா நடந்துக்கிறது. இப்படியான தொடர் நடவடிக்கைகள் அங்கே இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த MVM மகளிர் கல்லூரியினுடைய பிரின்சிபல் அவங்களுக்கே இவங்க கட்டுப்பட மாட்டாங்களாம். எதுவாக இருந்தாலும் நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்கிறதான் கேட்கணும், அப்படி இல்லைனா தரக்குறைவாக இழிவாக பேசுவாங்களாம். இதை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த MVM அரசு மகளிர் கல்லூரியினுடைய அந்த தாவரவியல் துறையின் மாணவிகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க. இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், இவங்களை பணியிட மாற்றம் செய்யுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, வேறு கல்லூரிக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு அந்த புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை வாங்கி கொண்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர் மாவட்ட கல்லூரி கல்வி இயக்குநரகத்திற்கு அதனுடைய இணை இயக்குனருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி ஒரு புகார் வந்திருக்குது, இந்த புகாரை விசாரியுங்கள்னு. கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் இணை இயக்குனர் இதை விசாரிக்கிறாரு. அந்த கல்லூரிக்கு நேரடியாக போய் மாணவிகளை சந்திக்கிறாரு, பேராசிரியர்களை சந்திக்கிறாரு, பிரின்சிபலை சந்திக்கிறாரு. இதன் அடிப்படையில் அவர் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் இயக்குனருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட் இவ்வளவு நாளாக தூங்கிட்டு இருக்குது. 6 வழக்குகளில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 முறை இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க அரசு பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அப்பயே அவங்களோட பதவி பறிக்கப்பட்டிருக்கணும், அதுவும் பண்ணலை. எவ்வளவோ பல்வேறு பண மோசடி வழக்குகள் இன்னும் நடந்துட்டு இருக்குது. மதுரை திருமங்கலம் சப்கோர்ட்டில் அவங்க மீது பிடிவாரண்ட் இருக்கிறதாகவும் ஒரு புகார்தாரர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்பையும் அவங்களுடைய வேலை அரசு வேலை பறிக்கப்படலை. இப்போ நிலைமை எப்படி இருக்கையில் என்ன தகவல் வருது அப்படின்னா, அந்த மாவட்ட கல்லூரி கல்வி இயக்குநரகம் இது தொடர்பாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க அவங்க தயாராகிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. இதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். முதல்ல உடனடியாக அவரை அரசு பணியில் இருந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும். உயர்கல்வித்துறை மாவட்ட கல்லூரி கல்வி இயக்குநரகம் அதை உடனடியாக
செய்யணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிகிதா தலைமறைவாக இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்த செய்தியாக இருக்குது. அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சும் காவல்துறை தப்பக்கி விடுறாங்க, இப்படிலாம் பல விமர்சனங்கள் இருந்தோம். இன்னைக்கு நிகிதா அவங்க வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு எந்த பதட்டமோ இல்லை, நான் எந்த தப்புல ஈடுபடலன்னு. என்ன ஆடியோ, அது என்ன சொல்ல வராங்க அந்த ஆடியோ மூலியமா? அவங்க வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஆடியோ. அந்த ஆடியோ எதுக்குன்னா, நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதாவது நான் தலைமறைவாகவில்லை, அதாவது தலைமறைவாக இருந்து கொண்டே நான் தலைமறைவாக இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதில் முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு செய்திகள் வந்து அதில் இருக்குது. ஏற்கனவே சாவியை அஜித்குமார்கிட்ட மட்டும்தான் கொடுத்தேன்னாங்க. நேற்று வந்திருக்கிற அந்த வீடியோவில் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, அர்ச்சகர்கிட்ட தட்டில் அர்ச்சனைக்காக சாவியை வச்சு கொடுத்தேன், திரும்ப கொடுக்குறப்ப சாவி இல்லை. இப்படி அவங்களே அம்பலப்படுத்தி அந்த புது வீடியோவில் பல்வேறு வகையில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் அதே தான். நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் வந்து நேரில் வர முடியல. ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. நான் எந்த தப்பும் பண்ணலை. அந்த பையன் இறந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம் தான். எங்கள் அம்மாவும் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறோம். அந்த அம்மாவோட வேதனையை வந்து தீர்க்கணும், நாங்கள் நேரில் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து மீடியா வந்து விடலை அப்படின்னு. மீடியா விடலை அப்படின்றதுக்காக மதுரையிலிருந்து நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க? கோயம்புத்தூர் போயிருக்கிறீங்க. நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் வந்து இது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறாரு. 3வது நாளாக வந்து தொடர்ந்து சாட்சியங்களை சந்தித்து கொண்டு அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ இவங்களையும் வந்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த அஜித்குமாரினுடைய தாயார் அவங்க வந்து இவரை கட்டாயம் வந்து விசாரிக்கணும். அது எப்படி பின் சீட்டில் வந்து 9.5 பவுன் நகையை வச்சுட்டு கீயை கொடுத்து போய் யாரு கார் பார்க்கிங் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. இவங்க மேலே பல்வேறு மோசடி புகார் இருக்குது, அதனால் அவங்களையும் விசாரிங்க அப்படின்னு அவங்க ஊடகங்கள் வாயிலாக நீதிபதிக்கு கோரிக்கை வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் தான் இந்த அம்மையார் இன்னைக்கு மீண்டும் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆடியோவில் வந்து நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாரு. நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எல்லா உயிர் மேலேயும் பாசம் அதிகமாக, நாய்க்குட்டினாலும் அவங்களுக்கு ரொம்ப பாசமாக. ஆனால் ஒருத்தர் வந்து என்னை பற்றி கேவலமாக நாய்க்குட்டியை வச்சு பேசிட்டாரு. வேற யாரும் இல்லை, திருமாரஞ்சி வந்து பேசிட்டாரு. அந்த அம்மா எப்பயோ 2 பொமேரன் நாய்க்குட்டியோட தான் சுற்றிட்டு இருக்கோம். திருமணம் முடிஞ்சு முதல் இரவு, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை பால் பழம் சாப்பிட்ற ஈவெண்ட்டு அப்படின்றாரு. இப்போ அந்த ஈவெண்ட்டின் போதே அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பொண்ணை காணும்னு இவர் திருமாரஞ்சி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கிறாரு. நாய்க்கு சோறு வைக்கலையா, அதனால கோவிச்சிட்டு வந்துருச்சு பொண்ணு அப்படின்னு இந்த நிகிதாவினுடைய அப்பா ஜெயபெருமாள் இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. இவர் கிளம்பி அங்கே போயிருக்கிறாரு. போய் அங்கே வந்து அடிதடி ஆகி இவரை திருமாரஞ்சியை போட்டு அங்கே குமுறுன்னு குமுறி எடுத்திருக்கிறார்கள். இதையும் வலி வருத்தத்தோடு திருமாரஞ்சியை பதிவு செஞ்சிருக்கிறார். இதில் உச்சகட்டமாக திருமாரஞ்சிக்கு இவங்க வந்து முதல் மனைவி, ஆனால் அவங்களுக்கு திருமாரஞ்சி வந்து 4வது கணவர். 4வதாக நிகிதாவை திருமணம் செய்தவர் தான் திருமாரஞ்சி. ஒரே நாளில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்லேயே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஆதங்கத்தையும், அதற்கு பிறகு வரதட்சணை புகார், அவர் மேலே கொடுக்கப்பட்ட புகாரை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 10 லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கிறாருன்னு அப்படி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறார். நாய்க்குட்டியை பிடிக்கும், ஆனால் புகார் என்ன கொடுப்பாங்க? மாமனார் வந்து எப்படி என் பையன்கிட்ட நீ இருப்பியோ அதே மாதிரி என்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு மாமனார் கேட்டார். அப்புறம் கணவரோட தம்பிகள் அவங்களும் வந்து நீங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி புகாரே வந்து ஆரம்ப கட்டத்தில் அது படிக்கும் பொழுதே ஒரு ஜோடிக்கப்பட்ட புகார், ஒரு பொய் புகார் அப்படின்னு தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் வந்து நாடகம் போட்டு இதை கூட விடுங்க, திருமாரஞ்சியை விட்டுருங்க, அது வந்து பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி அது எப்படியோ ஒன்று நடக்கட்டும். ஆனால் இந்த அப்பாவி இளைஞன் அஜித்குமார் இப்போ இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த 7 பக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவ்வளவு கொடூரமாக இருக்குது. உடம்புல தலையிலிருந்து உள்ளங்கால், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் அடிபடாத இடமே இல்லை, அடி விழாத இடமே இல்லை. கொடூரமான வெளிப்புற காயங்கள் வந்து 50 காயங்கள், அப்புறம் உட்புற காயங்கள் 15 சிராய்ப்புகள் அப்படின்னு உடம்பு முழுக்க காயங்களாக
கொடூரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட இடது கையில சிகரெட்டால் சூடு வச்சிருக்கிறாங்க. அவருடைய மண்டையில் கட்டையால் தாக்கியதுல அவருடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, இதயத்தில் இரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்கிறது, கல்லீரலில் நுரையீரலில் இரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் போக அவரோட வயிற்றுல வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது மிளகாய் பொடியை வந்து கரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி சந்தேகப்படும் விதமாக, இது ஒரு இடைக்கால அறிக்கை தான், முழு அறிக்கை வந்தால் தான் தெரியும். அப்படி சந்தேகப்படும் விதமாக வயிற்றில் பிரவுன் கலரில் ஒரு திரவம் வந்து செரிமானம் ஆகாத நிலையில் இருக்குது அப்படின்றதும் அந்த ரிப்போர்ட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. முக்கியமா இந்த ரிப்போர்ட் வந்து இவ்வளவு காயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பட்டியலிட்டாலும் மிக தெளிவா ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. காயங்கள் வந்து எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், பல முறை அதே இடத்துல வந்து தாக்கி, இப்படித்தான் இந்த 50 காயங்களும் எப்படின்னா ஒரே இடத்துல பல முறை தாக்கி ஹரிசாண்டலா வெர்டிகலா பல முறை அட்டாக் பண்ணி அந்த அளவுக்கு தசை நார்கள் அது டேமேஜ் ஆகிற அளவுக்கு தாக்குறாங்க. அப்படி அட்டாக் பண்ணுறதுனால தசை நார்கள் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் ரத்தம் வந்து விஷமாக மாறுகிறது. அதனால தான் வந்து வலிப்பு ஏற்படுகிறது. அவர் வந்து அங்கேயே வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு வந்து உயிரிழந்திருக்கிறாரு. அது வந்து நடந்திருக்குது. அதை தான் இவனுங்க வந்து எப்படின்னா ஏதோ இவனுங்க சும்மா வாயால் விசாரிச்சுட்டு இருந்த மாதிரியும் திடீர்னு வலிப்பு வந்து இதுவாயிட்டாரு அப்படின்னு ஒரு மொட்டையான ஒரு எஃப்ஐஆரை இந்த அயோக்கிய காவலர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் தெள்ள தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த கொலைக்கு யார் காரணம், எந்த அளவிற்கு இந்த தனிப்படையும் காவலர்களும் போலீஸ் துறையும் காரணமோ அதே அளவிற்கு இந்த நிக்கிதாவுக்கும் பங்கு இருக்குது. இந்த புகாரே உண்மையா அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தேகம் தற்போது வரை நீடிச்சுட்டு இருக்குது. நீங்க ஓடி ஒளியறது இவ்வளவு பேசியிருக்குதுங்க. இன்னைக்கு நிக்கிதா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். அவங்க வந்து ஒரு எறும்பு இருக்குது இல்ல, குக்கரில் சமைக்கிறப்போ ஒரு எறும்பு ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அதை எடுத்து வச்சுட்டு தான் சமைப்பேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து மனித நேயர். எந்த அளவுக்கு மனித நேயர்னா, சங்கிகள் என்ன பண்ணுவாங்க, மாட்டை தெய்வமா கும்பிடுவானுங்க, மூத்திரத்தை கையை வச்சு குடிப்பானுங்க. ஆனால் அந்த மாட்டுக்கறியை சாப்பிடுகின்ற சக மனிதனை அடித்தே கொள்வார்கள். இதுதான் சங்கிகளுடைய வழக்கம். அப்படி ஒரு அக்மார்க் சங்கியான இந்த அம்மையாரும் அப்படித்தான் அஜித் விவகாரத்தில் வந்து நடந்திருக்கிறாங்க. எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை. பாம்பு வந்தால் கூட பாம்பை வந்து கொல்ல மாட்டாங்களாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து சொல்லுவாங்களாம் பாம்பை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு மனிதனை அடித்து கொள்ளலாம். பாம்பை வணங்குவார்கள், மாட்டை வணங்குவார்கள், குரங்கை வணங்குவார்கள். ஆனால் சக மனிதனை வந்து தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படின்னு இதுதானே இந்த சனாதனம். அந்த சனாதனத்தில் ஊறிய பெண்மணி தான் இந்த பெண்மணி. இப்போ அதை மறைக்கும் விதமாகத்தான் இந்த ஆடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆடியோவில் பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 90% இதை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் சாத்தான் குலத்தை பற்றி பேசுகிறாங்க, 10% தான் அஜித் குமாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. சாத்தான் குலத்தை பற்றி பேசுனா உனக்கு என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. இது வந்து நான் யோக்கிய அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆடியோ வந்து வெளியிடுது. அந்த ஆடியோவில் எவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து கக்குதுன்னு பாருங்க. அடுத்து இந்த அம்மா என்னோட பர்சனல் ஸ்டோரி, நான் கல்யாணம் பண்ணது, என்னோட வாழ்க்கை வரலாறு, எனக்கு எவ்வளவு எனக்கு குழந்தைங்க இல்லை, எனக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகலை, இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுவது எதுக்கு? இந்த என்னுடைய வரலாறு தேவையா? இதெல்லாம் என்னோட பர்சனலை ஏன் பேசுறீங்க அப்படின்னு அப்பாவியாக வந்து இந்த அம்மா வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஏம்மா, யாரும் வந்து உன் பர்சனலை வந்து யாரும் பேசலை. நீ வந்து 4வதா உன்னை கல்யாணம் பண்ணவர், நீ திருமண மோசடி செஞ்சிருக்கிற அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறாரு. உங்கள் அப்பா டைவர்ஸ் கொடுக்க 10 லட்சம் வந்து என்கிட்ட வாங்கினாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இல்லைன்னா நீ அவர் மேலே புகார் கொடு. அதை பற்றி இந்த அம்மா ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்குதா? அப்படி நடக்கலை, நான் தான் பாதிக்கப்பட்டவர், உண்மையில் அவர் வந்து என் மேலே பொய்யா குற்றஞ்சாட்டுறார் அப்படின்னு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களா? கிடையாது. இது ஏதோ தனிப்பட்ட அந்தரங்க பிரச்சனை. அந்தரங்க பிரச்சனையை வந்து யாரும் கேட்கல. பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து வேலை வாய்ப்பு அது புகாராக கொடுத்து எஃப்ஐஆராகவே ஆகிருக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவங்களுடைய கடந்த கால கிரிமினல் வரலாறை பேசாமல் என்ன பண்ணுவாங்க? இதை வந்து இவங்க வந்து பர்சனல் லைஃபா இதை எப்படியெல்லாம் முகமூடி போட்டு இதை விவாதிக்க கூடாது அப்படின்னு இந்த அம்மா பேசுது. அடுத்ததாக எம்எஸ் ஷா அப்படின்ற ஒரு நபரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் வந்து எனக்கு நெருக்கமானவர், நண்பர்,
நீண்ட நாள் பழக்கம், போக்சோ வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவர் வந்து வேற யாரும் இல்லை, எம்எஸ்ஆ வந்து ஃபாத்திமா கல்லூரியினுடைய தாளாளர். அவர் பாஜகவினுடைய பொருளாதார பிரிவினுடைய தலைவராக, மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபர். அவர் என்ன செய்யறாருன்னா 15 வயது சிறுமிகிட்ட உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியாக வன்கொடுமை வந்து செய்கிறாரு. அதன் அடிப்படையில் போக்சோவில் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார். அவரோட இவங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு. இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அது போட்டோ யாருக்கு வேணாலும் யார் கூட வேணாலும் எடுக்கலாம், ஆதரவா யார் வேணாலும் பதிவு போடலாம். முருகன் மாநாட்டுக்கு இந்த அம்மா முருகன் மாநாட்டில் போய் கலந்துருக்குது, முருகன் மாநாட்டுக்காக அவ்வளவு ப்ரமோஷன் செஞ்சுருக்குது. அதெல்லாம் நமக்கு நேத்தே வந்து அம்பலப்படுத்தி பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சம்பந்தமே இல்லை அப்படின்னா ஒரு பொருளாதார பிரிவினுடைய ஒரு மாநில தலைவரான எம்எஸ்ஆவிடம் எதற்காக இந்த அம்மையார் வந்து தொடர்பு வச்சிருக்கிறாங்க? தவறா நான் சொல்லலை, எதற்காக தொடர்பு வைத்திருக்கிறார்கள்? அது கட்டாயம் அரசியல் ரீதியான தொடர்பு தான். ஏன்னா பிசினஸோ வேற எதுவும் ஒரு கிரிமினலோடு பழக்க வழக்கம் உள்ளவர் தான் இவங்க. காரணம் என்ன? ஏன் போக்சோ ஒரு பாலியல் குற்றத்தில் சிறைக்கு போன ஒரு கிரிமினலோட இந்த அம்மாவுக்கு ஏன் பழக்கம்னா, 2 பேரும் ஒரே கட்சிக்காரங்க. இந்த அம்மா கல்யாண மோசடி, பண மோசடி செய்தவர். இவர் வந்து அதை விட ஒரு படி மேலே போய் உச்சகட்டமாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி. அதனாலதான் இவங்களுக்குள்ள இயல்பாக இந்த நெருக்கம் வந்து இருந்திருக்கு. எல்லா விஷயத்திலையும் குதிக்கிற அண்ணாமலை இந்த விஷயத்துல வந்து பெரிய அளவில் இந்நேரம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துருச்சுன்னு சாட்டை எடுத்துட்டு வந்து உடம்பு முழுக்க அடித்து சீன் போட்டுக்கிட்ட அண்ணாமலை இந்நேரம் இந்த சுட்டு படுகொலை செஞ்சதுக்கு வந்து அவரே வெளில வந்து ஒரு காதை அறுத்துருக்கணும்ல, அறுத்து இவளை இந்த துயரத்தை வந்து நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? ஏன் அடங்கி கிடக்கிறார், ஏன் அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்வியை எல்லாருமே சமூக வலைதளங்களில் எழுப்புறாங்க. இன்னைக்கு ஏன்னா அண்ணாமலைக்கும் இந்த நிக்கிதாவிற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள அப்படின்றத தெளிவா எல்லாரும் சொல்றாங்க. மேஜிஸ்ட்ரேட்டோட தலைமையில் வர்ற விசாரணைன்றது வந்து அந்த கஸ்டோடியல் டெத் எப்படி நடந்தது, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் இருக்கு, அதை மையப்படுத்தி தான் போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு பக்கம் இது ஃபேக் கம்ப்ளைண்ட்ன்றது மக்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதை கொடுத்த அந்த நிக்கிதா மீது என்ன நடவடிக்கை உடனே அரசு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக அரசு என்ன செய்யணும்னா, இப்போ ஏற்கனவே நிர்மலா தேவி பிரச்சனை இருக்குது. ஆளுநருக்கு ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து அவர் வந்து கல்லூரி மாணவிகளை தவறாக பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமான கட்டாயப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து கடந்த காலத்தில் நடந்தது. இந்த அம்மா வேற இந்த எம்எஸ்ஆ போன்ற பாலியல் போக்சோ குற்றவாளிகளோட தொடர்பில் வந்து இருக்கிறாங்க. இவங்க மாணவிகளை எந்த விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி வந்து நடத்துவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இயல்பாக இந்த அளவுக்கு மதவெறி சிந்தனை, சாதி வெறி, இந்துத்துவ வெறி இருக்கிற இந்த அம்மையார் எப்படி மாணவிகளை நடத்துவார் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு இருக்குது. 2வது, இது போல பாலியல் குற்றவாளிகளோட இருக்கிற தொடர்பு, இதெல்லாம் இந்த நக்சஸ்லாம் இவங்க எந்த மாதிரி இயங்குறாங்க அப்படின்றதுலையும் பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதனால உடனடியாக இவங்க மேலே வந்து தமிழ்நாடு அரசு, குறிப்பாக உயர்கல்வித்துறை இதன் மீது கல்லூரி கல்வி இயக்குநரகம் இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பணியிலிருந்து இவங்களை வந்து நீக்கணும், இவர்களை கைது செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ எத்தனை வருஷங்க, 2011 கொடுத்துட்டு 2025 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து 15 வருடங்கள் வந்து ஆகுது. பணத்தை இழந்துட்டு, அதுவும் யாருமே வந்து 5 லட்சத்துக்கு குறைவா இல்லை. சத்துணவு பணியாளர்கள் மட்டும்தான் 5 லட்சத்துக்கு குறைவா, மீதி எல்லாருமே 5 லட்சத்துக்கு மேலே தான். 25 லட்சம் 16 லட்சம் இந்த அளவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதையெல்லாம் வசூல் பண்ணி அவங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்து இருக்குது. இப்படி வசூல் பண்ண பணத்தெல்லாம் நிறைய நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விற்று இவர்களுக்கெல்லாம் வந்து நஷ்டஈடு வந்து கொடுக்க வேண்டும். நிக்கிதாவை கைது செய்வதற்கு அத்தனை முகாந்திரமும் இருக்குது. காவல்துறை கண்டிப்பாக இந்த அம்மையாரை வந்து கைது செய்யணும். இந்த அம்மையாரை மக்கள் சிறைபிடிச்சு கொடுத்தா கூட அவங்கள போய் கைது செய்யாமல் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் தலைமறைவாவதற்கு கண்டிப்பாக அவங்க கோயம்புத்தூர் ஏன் சூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த பிஜேபி கும்பல் அப்படின்றதுனால தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழுகிறது. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.